அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 23/8/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இது மூணுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாத்திரம் பாருங்கள். உங்களுக்கு வந்து டவ் வந்து ஒரு 0.43% டவுன் ஆயிருக்கு, S&P வந்து 0.89% டவுன் ஆயிருக்கு, நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு -1.68% டவுன் ஆயிருக்கு. உங்களுக்கு 3 இண்டெக்ஸுமே சிக்னிஃபிகண்ட்டாக டவுனில் முடிஞ்சிருக்கு அண்ட் விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8% ஏறி முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம். யூஎஸோட 10 இயர் பாண்டில் பெருசாலாம் மாறல, 3.8 ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, பெரிய நெகட்டிவிட்டி இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ இதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த வந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்காஸ்ட்டுக்கு ரொம்பலாம் பெருசாகவோ இல்லை ரொம்ப கம்மியாகவோலாம் வரல, பெருசாக சிக்னிஃபிகண்ட்டாக அஃபெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் இந்த டேட்டாவை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜெரம் பவுல் வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் பேச போகிறார். இவர் என்ன பேசுவார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டாவை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஸோ தட் அவர் ஏதாவது தப்பாக பேசிடுவாரோ, ரேட் கட்டை வந்து குறைக்காம விட்டுருவாரோ இல்லை குறைச்சிடுவாரோ, 2 ரேட் கட் ஆயிருமோ, அந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ நேற்று யூஎஸ்ஏல நடந்தது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மட்டுமே. ஏன்னா உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக மார்க்கெட் வந்து ரேலி ஆயிருக்கு. இவர் பேசி ஏதாவது குட்டை கிளப்பி விட்டார்னா என்ன பண்ணுறது, நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவர் பேசினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக மேலேயோ கீழேயோ போகிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த சம்பவங்கள். உங்களுக்கு உங்கள் பாருங்கள் மேஜர் இண்டிசஸ் எல்லாமே டவுன் தான். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான், ஸோ பயப்பட தேவையில்லை. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஏடிஆர். நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டுமே டவுன் ஆனதுனால ஏடிஆர் எல்லாமே கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. நீங்கள் இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், ICICI பேங்க் முக்கியமாக 1.3% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. விப்ரோ மட்டும் தான் 1.4% நெகட்டிவில் முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இன்ஃபோசிஸ் 1% டவுனு, ICICI மட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான், HDFC டவுனு, விப்ரோ வந்து 2% டவுனு. ஸோ ஏடிஆர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஆனால் அதற்கான காரணம் யூஎஸ் மார்க்கெட்டே அங்கே விழுந்தது தான் காரணமே ஒழிய மற்றபடி ஃபண்டமெண்டலாக ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் இது ஒரு நெகட்டிவிட்டி தான் வச்சுக்கலாம். யூஎஸ் மார்க்கெட் கீழே போனதும் நெகட்டிவிட்டி தான், ஏடிஆர் டவுன் காட்டுறதும் நெகட்டிவிட்டி தான். அடுத்து வந்து FII டேட்டா பொறுத்த வரைக்கும் நேற்று 1300 கோடி 1000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபிகரை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வந்துட்டு பாசிட்டிவ் ஆகிருக்காங்க. மேபி இது கண்டினியூ ஆகலை. ஏன்னா முந்தானேத்து தான் ஒரு 700 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு 2000 கோடிக்கு சேல் பண்ணிட்டு திருப்பி ஒரு 1000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் FI என்ன பண்ணாலும் சரி DA நாங்கள் பை தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக இருக்கிறது அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு FI வந்து பை பண்ணியிருக்கிறது, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நேற்று ஃபால் ஆனாலுமே இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ரெக்கவரியில் தான் இருக்குது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எல்லாமே. உங்களுக்கு வந்து யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. அண்டு இங்கே ஏஷியன் மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்பியும் சரி, காஸ்பி நெகட்டிவாக இருக்கான், 2 நாளாகவே நெகட்டிவாக தான் இருக்கான். ஆனால் நிக்கி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கான். ஸோ ஓவராலாக உங்களுக்கு குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னே வச்சுக்கலாம். சில மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்குது, பட் எல்லா மார்க்கெட்டும் எல்லா நாளும் பாசிட்டிவாக இருக்காது. அதனால் இதை பாசிட்டிவிட்டியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 20-30 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் இண்டிகேட் பண்ணுறான். நேற்று முடியும் போது ஐ திங்க் ஒரு 50-60 ரேஞ்சில் முடிஞ்சிருந்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நேற்று க்ளோசிங் 60 ரேஞ்சில் முடிஞ்சிருந்தா, இப்போ 30 இருக்கான். அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் காட்டுறான். ஸோ இதை வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இப்போது நிஃப்டி வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பாருங்கள், நேற்று ப்ரைஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு. இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை நிஃப்டிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லி பிவோட்டை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வீக்லியோட R2. என்றைக்குமே ப்ரைஸ் R2க்கு பக்கத்தெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஓவர் பாட் ஜோனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ தட் இங்கேருந்து ஃபர்தராக வந்து இந்த 800 இந்த டே ஹை இருக்குது பார்த்தீங்களா 870 அப்படிங்கிறத உடைக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனாலுமே கீழே விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. மேலே போனாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ஃபுல்லாக பையர்ஸ் இருக்காங்க. இந்த பையர்ஸ் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் ஃபர்தராக ஏற்றுவாங்களா அப்படிங்கிறது கஷ்டம்தான். அதே மாதிரி கீழே வந்தாலுமே விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆனாலுமே அந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ மேபி இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து டுமாரோ சிபிஆர் வந்து நேரோ சிபிஆர் வந்திருக்கும். கிட்டத்தட்ட மீடியமுக்கும் நேரோக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு சிபிஆர் வந்திருக்கு. அண்ட் இது வந்து ஒரு அசனிங் சிபிஆராக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பை ஆன் டிப் தான். அதனால் வந்து S1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட். இன்கேஸ் மார்க்கெட் இன்றைக்கி ஃபால் ஆகுது, ஆல்ரெடி கேப் டவுன் தான் காட்டுறான், ஒரு 30-40 பாயிண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பாக S1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட். R1 ட்ரெண்டிங்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேட். இது ரெண்டு மட்டும் தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ
மேபி S1 ட்ரெண்டிங் ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். மேபி ஃப்ரைடே வந்து என்றைக்குமே வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் டே தான். அது இன்றைக்கி நடந்தாலும் வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கி வந்து அது லோ ப்ராபபிள் ட்ரேட் தான். மேபி இன்றைக்கி வந்து ப்ரைஸ் S1 கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா மேபி நாளையிலிருந்து நீங்கள் நாளைக்கு டிசைனிங் சிபிஆர் வந்துடும். ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறதா நல்லது. ஏன்னா செட்டப் வந்து அதான் இண்டிகேட் பண்ணுது. ஆனால் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரெண்ட் ரிவர்சல் அஸ் வெல். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பட் தட் இஸ் அ லோ ப்ராபபிள் ட்ரேட் அஸ் ஆஃப் நவ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் சென்செக்ஸை பார்த்தாலும் சேம் அதே விஷயங்கள் தான் நடந்திருக்கும். ஸோ இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங் கூட. ஸோ அதனால் சென்செக்ஸுமே நிஃப்டியோட சேம் ப்ரைஸ் ஆக்ஷனை தான் ஃபாலோ பண்ணோம். ஆக்சுவலி சென்செக்ஸ் தான் நிஃப்டியை ஃபாலோ பண்ணும். நிஃப்டி சென்செக்ஸை ஃபாலோ பண்ணாது. ஏன்னா சென்செக்ஸ் அப்படிங்கிறது 30 ஸ்டாக் கொண்ட இண்டெக்ஸ் அண்ட் வந்து இது நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ நிஃப்டியை பேஸாக வச்சு தான் சென்செக்ஸ் மூவ் பண்ணும். அதனால் சொல்கிறேன். ஸோ சென்செக்ஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டியை பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நான் மோஸ்ட்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் சேம் அதே தான் உங்களுக்கு R1 ட்ரெண்டிங் அண்ட் S1 ரிவர்சல் இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சென்செக்ஸ். அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துட்டிங்க அப்படின்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் கதை ஒரே மாதிரி கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு ஒரு 25,070 நினைக்கிறேன் ஆல் டைம் ஹை உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹை 25,078 வரைக்கும் போயிருக்கான். ஸோ இங்கேருந்து அவனோட ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது ஜஸ்ட் 1%, 250 பாயிண்ட் தான். ஆனால் அதுவே பேங்க் நிஃப்டிக்கு அவனோட ஆல் டைம் ஹைலாம் இங்கே தொலைதூரத்தில் உட்காந்துருப்பான். 55,000 நினைக்கிறேன் ஆல் டைம் ஹைலாம். அவன் வந்து இங்கே வந்து ரொம்ப பாட்டமில் உட்காந்துருக்கிறான். ஸோ மேபி பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்க. பாருங்கள் 5 மினிட்ஸில் போட்டால் நம்மளால் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அந்தளவுக்கு மோசமாக மேலே இருக்கான் ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள் 4.5% இருக்குது. நிஃப்டிக்கு அது 1% இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு 4.5% இருக்குது. ஸோ மேபி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை காட்டிலும் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் எப்படி நிஃப்டி வந்து R2க்கு பக்கத்தில் இருக்கோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியுமே வந்து R1க்கு பக்கத்தில் இருக்குங்க. வீக்லி R1ன்னு சொல்கிறேன் நான். அதை அவனால் டிசிசிவாக கிராஸ் பண்ணவே முடியல. அது என்னன்னா 51,000 அப்படிங்கிறது உங்களுக்கு வீக்லியோட R1. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஈவினிங் ஸ்டாரை போட்டான். அங்கேருந்தே ஒரு ரிவர்சல் வந்துடும் நினச்சேன். பட் அது அந்த இடத்துலையுமே பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. அண்ட் ஃபர்தராக லாஸ்ட் 15 மினிட்ஸில் சின்ன செல் ஆஃபில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த ஃபார்ம் ஆகிருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு அப் ட்ரெண்டை தான் இண்டிகேட் பண்ணுது பேங்க் நிஃப்டியில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், ஏகப்பட்ட விஷயங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் பேங்க் நிஃப்டியில் நிறைய ட்ரேட் எடுக்கிறதுனால இந்த கோட்டெல்லாம் அழிச்சிட்டேன்னா ஏன் போட்டேன் எதுக்கு போட்டேனே தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி போகிறது கஷ்டங்க. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு போட்டிருப்பேன். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு நல்லா தெரியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த லைன் இருக்கிறதுனால தான் எனக்கு தெரியுது. அதனால தான் நான் இது எதுவுமே அழிக்காமல் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. அந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. மேபி இந்த இடத்துல இன்னொரு 2 நாள் கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகி பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் நிஃப்டி வந்து கீழே வந்துச்சுன்னா மேபி பேங்க் நிஃப்டியுமே கீழே வரலாம். பட் பெரிய ஃபாலை நான் எதிர்பார்க்கலைங்க. 50,600 கிட்ட தான் இப்போ விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. நேற்றுமே டெய்லி சிபிஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் தான் வந்து நேற்று விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆன இடம். ஸோ இந்த இடத்துல அக்ரெசிவ் பையர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து செமையான கீழே இறக்குனாங்க. ஏகப்பட்ட வால்யூமோட கீழே இறக்குனாங்க. ஆனால் அந்த வால்யூம் எல்லாத்தையுமே பீட் பண்ணிவிட்டு பையர்ஸ் மேலே வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்க் நிஃப்டிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அப்படியே அது கீழே ஃபாலோ ஆகிற சமயத்தில் விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் தாண்டி கீழே போயிடுச்சு அப்படின்னா சொல்ல முடியாது. இந்த அக்ரெசிவ் செல்லர்ஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு அர்த்தம். மேபி இப்போ பாருங்கள் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும்போது அக்ரெசிவாக கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும்போது அக்ரெசிவாக மேலே போயிருக்கு. ஸோ தட் இந்த அக்ரெசிவ் செல்லர்ஸ்க்கும் இந்த இடத்துல இருக்க அக்ரெசிவ் பையர்ஸ்க்கும் இடையில ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது. இப்போது அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த டேரக்ஷனில் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு ப்ரைஸ் வந்து மேலே இந்த நேற்று ஹை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 51,079 தாண்டணும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த 50,335 தாண்டணும். இந்த ரெண்டையும் தாண்டாமல் நம்ம வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ் வந்து எதிர்பார்க்க முடியாது. மேபி மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நேற்று பேங்க் நிஃப்டியில் விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹை R1 இது ரெண்டுக்கும் மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து நம்ம இப்போது டுமாரோ சிபிஆரை பார்த்துடலாம். மற்ற எல்லாத்தையும் தூக்கிடுவோம். ஸோ எனக்கு டுமாரோ சிபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு டிசெண்டிங்க்கு அப்புறம் ஒரு அசெண்டிங் சிபிஆர். ஸோ இங்கே பாருங்கள் ஃபர்தராக மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே வந்து அசெண்டிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆச்சு. ஒரே ஒரு நாள் டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு. அதுலேயுமே ப்ரைஸ் S1 கீழே க்ளோஸ் வைக்கல. S1 கீழே க்ளோஸ் வச்சா தான் ட்ரெண்ட் ரிவர்சல்னு அர்த்தம். திருப்பி அடுத்த நாளே அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு. விச் மீன்ஸ் த ட்ரெண்ட் இஸ் இன்டாக்ட்.
ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசனிங் சிபிஆர் இருக்கிறனால S1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட். S1 தாண்டி கீழே க்ளோஸ் வைக்காமல் அண்ட் ப்ரீவியஸ் லோவை தாண்டி கீழே க்ளோஸ் வைக்காமல் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பியரிஷ் ஆக தேவையில்லை. இன்கேஸ் இங்கே வந்தாலுமே கண்டிப்பாக ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி R1 ட்ரெண்டிங்குமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி R1ஐயும் தாண்டான்னா கண்டிப்பாக 100-200 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது இன்றைக்கி நடக்குமா அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ S1 ரிவர்சல் அண்ட் R1 ட்ரெண்டிங் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நம்ம பொசிஷனலாகவும் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணிட்டோம், நிஃப்டி அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். வாட் எவர் ஹேப்பன்ஸுங்க, நம்ம வந்து நினைக்கிறது தப்பாக கூட போகலாம். நீங்கள் வந்து பையராகவும் இருக்கலாம், செல்லராகவும் இருக்கலாம். பட் நம்ம வியூ தப்பாக போகிறதுக்கு மார்க்கெட்டில் எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு ட்ரேடிங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி கேம் தான். ஸோ தட் அது தப்பாக போகும்போது நம்ம கம்மியாக லாஸ் பண்ணணும். நம்ம வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் அந்த லாஸ் பண்ணுறத விட அதிகமாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணால் தான் இங்கே லாங் டேர்மில் இருக்க முடியும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.